இன்னொரு புத்தகம் கூட படிக்கலாம். அவங்களுடைய டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த பெற்றோர் பொதுமக்களை வாசிக்க வைக்கணும். கூடுதலாக குழந்தைங்க வந்தாலும் நம்ம ஸ்கூலுடைய புத்தகங்களையும் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள வாசிக்க வைக்கணும். இந்த மக்கள் வாசிப்பு இயக்கத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கதை வாசிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு தெரியலன்னா அந்த பெற்றோர் வாசிக்கிறது குழந்தைகளுக்கு கதை சொல்லணும். அப்பெல்லாம் தாத்தா பாட்டிங்க கதை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தாத்தா பாட்டி கதை சொல்றாங்களா? அவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் அவங்க கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்களா? சொல்லு. ஆமான்னு ஆமான்னு சொல்லு. சொல்றது இல்லையா? அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா, அந்த தாத்தா பாட்டி கதை படிக்கிறாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தர் படிச்சு கூட கதை சொல்லலாம். இவங்க படிச்சாங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கு காதுலையாவது கேட்பாங்க. ஸோ பெற்றோர் பொதுமக்கள் குழந்தைகள் சும்மா உட்கார்ந்து சும்மா இருக்கிற நேரத்தில் வாசிக்கிறதுக்கானது தான் மக்கள் வாசிப்பு இயக்கம். இதுதான் இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் இப்போ முன்னெடுத்திருக்காங்க. உங்கள் குடியிருப்புக்காக இதை கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க.